ரொம்ப சந்தோஷம் இந்த பஸ் ஃபர்ஸ்ட் கேம்பெயினில் வந்து ஒரு பங்களிப்பாக இருக்கிறது, எஸ்பெஷலி பிராண்ட் அம்பாசிடராக இருந்தது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேம்பெயின் நான் ஃபீல் பண்ணுறேன். மக்களுக்கு எந்த அளவுக்கு இதில் பயனடைய முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வந்து இந்த ஒரு காணொலி மூலியமாக நம்ம மக்கள்கிட்ட ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் இதை வந்து ஃபீல் பண்ணி என்ன பர்சனலாக இம்பாக்ட் பண்ணியிருக்க ஒரு நல்ல வகையாக ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக மாற்றிருக்குன்னு நம்புறேன் இந்த பர்டிகுலர் கேம்பெயின். அதே மாதிரி நிறைய பேருக்குள்ள அந்த மாற்றம் வந்ததுன்னா டெஃபினட் நிறைய பேர் பயனடைவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம்பெயினை நிறைய பேர் ரீச் பண்ணணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன அதாவது வழியில் வந்து நம்ம மறைக்கிறதுன்றது ஒரு சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம். பட் இந்த பஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸில் மட்டுமே ஒரு 50-60 பேர் பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வாழ்க்கைகளில் வந்து நிறைய ஒரு தருணத்திற்காக பயணிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து பெரிய அளவில் அவங்கள பாதிக்கும், அது நமக்கு தெரியாது. ஸோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்றது தான் இந்த ஹோல் கேம்பெயினுடைய ஒரு நோக்கம். அண்ட் பார்த்தீங்கன்னா எம்டிசியுமே வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 34,000 பஸ்ஸுகளை இயக்குறாங்க சென்னையில் மட்டுமே. அண்ட் இதனால வந்து ஒரு 35 லட்சம் பேர் பயனடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவங்களுடைய பாட்டை பண்ணிட்டாங்க எம்டிசி. ஸோ மக்களாக நம்ம வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணால் நிறைய பேர் இதனால பயனடைவாங்க அப்படின்றத நம்புறேன். இந்த இது வந்து ஐ திங்க் இன்னும் அதை பற்றி எனக்கு சரியா தெரியல. ஐ திங்க் மார்னிங் வந்து ஸ்கூல்ஸை ரீச் பண்ண போகிறாங்க, மார்னிங் ஈவினிங் ஸ்கூல்ஸை ரீச் பண்ண போகிறாங்க. பட் ஐ திங்க் அக்ராஸ் 1 மந்தில் த்ரூ அவுட் சென்னை வந்து இந்த பஸ் பயணிக்கும். ஸோ இந்த கேம்பெயினோட முக்கியத்துவம் வந்து நிறைய பேர் ரீச் பண்ணும் அப்படின்றது அந்த பஸ்ஸோட. ஏன்னா அது ரொம்ப அழகாக ரீடூ பண்ணியிருக்காங்க. அது ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பஸ் எந்த அளவுக்கு இவால்வ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு சின்ன ஒரு மாடல் மாதிரி ரெடி பண்ணி எல்லாருக்குமே வந்து பழைய காலத்துலேருந்து எந்த அளவுக்கு வந்து இந்த போக்குவரத்து நம்மளுடைய ஒரு அங்கமாக இருக்குன்ற ஒரு விஷயத்த வந்து இந்த பஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்றது நம்புறேன். ஸோ ஐ திங்க் அதுதான் வந்து அவங்க ஒரு முடிச்சிருக்காங்க. ஐ திங்க் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 2017 உலக கோப்பையில் இந்தியா ஃபைனலிஸ்டாக வரும்பொழுது ஒரு மாற்றத்தை நம்ம பார்த்தோம். பட் இப்போ முதல் முறையாக உலக கோப்பையை ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னும் பொழுது நிறைய மாற்றங்கள் வந்து ரொம்ப வேகமாக வரும். அந்த மாற்றங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஏன்னா எப்பவுமே பிசிசிஐ ரொம்ப அழகாக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கொஞ்சம் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் ரொம்ப வேகமாக வரும். WPL வந்ததுனால 5 டீமாக இருக்குது. அது வந்து இன்னும் டீம் வளரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த கேமை ப்ரொஃபஷன் எடுத்து விளையாட முடியும். விமென் அண்ட் கேர்ள் சைல்டுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து வரப்போகுது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு உலக கோப்பை டீமுக்கு மட்டும் கிடையாது, விமென்ஸ் கிரிக்கெட்டை நம்பி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட்னு நம்புறேன். அண்ட் எனக்கு ரொம்ப பெருமை இருக்கு. ஐ திங்க் முன்னை விட இப்போ வந்து ரொம்ப அழகாக அந்த ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பித்த காலத்தில் வந்து அது ரொம்ப ஒரு மேல் டாமினன்ட் ஸ்போர்ட்டாக இருந்த கிரிக்கெட் வந்து இப்போ இந்த உலகக்கோப்பை ஜெயிச்ச பிறகு அது வந்து பெண்களும் அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் நாட் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, நிறைய துறைகளில் வந்து விளையாட்டு துறைகளில் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் உலக அளவில் போய் சாதிக்கிறாங்க. அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி SDATயோடையும் சில தருணங்களை நான் அசோசியேட்டடாக இருந்திருக்கேன். ஸோ அவங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்துக்காக ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை வந்து வச்சிருக்கிறதா இருக்கட்டும், ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் பில்ட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஈவன் இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியுமே வந்து SDAT ப்ரொவைட் பண்ணியிருக்கு. கிரிக்கெட் மட்டும் கிடையாது, பட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக தமிழ்நாடு வந்து ஓவராலாக இந்தியா அளவில் மட்டும் கிடையாது, உலக அளவில் நிறைய சாதனைகள் படைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.